கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே யாக்கோபை பார்த்து சொல்லுகின்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகின்றார். வெறுமையோடும் பயத்தோடும் தனிமையிலே இருக்கின்ற வேளையிலே அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கும் இந்த வாக்கு தத்தத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார், நான் உன் கூட இருப்பேன், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஏராளம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, 4 மாதத்தை தாண்டி விட்டேன், 5வது மாதத்துக்குள்ளும் வந்து விட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, பல நிலைகளிலே நான் துவண்டு போகிற நிலைமை எனக்கு வருகிறது, சில நேரங்களிலே சந்தோஷத்தை பார்க்கிறேன், பல நேரங்களிலே கண்ணீர் தான் எனக்கு உணவாகவே இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்பிவிட்டேன் என்றால் நடத்துகிற பாதை அந்த வார்த்தை நிறைவேற்றும் அளவும் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற பாதையை தவிர, உங்களை உருவாக்குகின்ற பாதையை தவிர அது உங்களை ஏமாற்றுகின்ற பாதை அல்ல. இந்த காலத்து பாடுகள், இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற இந்த வேதனைகள் உங்களுக்கு முடிவிலே சமாதானத்தை கொடுக்கும் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அன்பு ஜனமே, நம்ம வேதத்தில் நன்கு கவனிக்கிற பொழுது யோசேப்பை பாருங்க, தரிசனத்தை கொடுத்தார் இல்லையா, வார்த்தையை கொடுத்தாரு, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய வாழ்வின் பாதைகள் சமாதானமாக இருந்ததா? இல்லை. அவருடைய வாழ்க்கையில் பலவிதத்திலே கண்ணீர்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் துரோகங்களும் தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆண்டவர் அவரை இப்படியாக உயர்த்தி வைப்பேன், எல்லாருமே உன்னை உயர்ந்து பார்க்கிற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மேன்மையானதாக இருக்கும்னு சொல்லிட்டு தரிசனத்தில் காண்பித்து விட்டார். காண்பித்த உடனே அவர் அதனை பெற்றுக்கொள்ளலை. கொஞ்ச நாட்களில் அவர் மேன்மையான இடத்துல போய் உட்காரல. அவருடைய வாழ்க்கையை பாருங்க, கூட பிறந்தவங்க குழியில் தள்ளுறாங்க, வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க, அவரை காசுக்காக விற்று போடுறாங்க, துரோகம், அவமானம், ஏமாற்றம், நிராகரிப்பு எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வருது. கொண்டு போன இடத்துல சமாதானம் இருந்துச்சா? இல்லை. அங்கேயும் பரிசுத்தத்துக்கு சோதனை வருது, அங்கேயும் அவர் தப்பே பண்ணாமல் சிறைச்சாலையில் வாழுகிற நிலைமை வருது. இதை எல்லாவற்றையும் அவர் தாண்டி போனார். இந்த பாதையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்தார், எனக்கு தரிசனம் கொடுத்தார் இல்லையா, என்னை இப்படியெல்லாம் வைப்பேன்னு வாக்கு கொடுத்தார் இல்லையா, எனக்கு இப்படியாக சொப்பனத்தை காண்பித்தார் இல்லையா, அப்போ ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பல்ல. அவர் அந்த இடத்த விட்டுட்டு சுகபோகமாக வாழணும், இதையெல்லாம் என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தவறு செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் வழிமாறி போவதற்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. மாறாக அவர் செய்தது என்ன? எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு தேவன் நடத்துகிற பாதையை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் நடந்தார். தேவன் காண்பித்த தரிசனம் சொப்பனம் நிறைவேற்றப்பட்டது. அவர் உயர்ந்த இடத்துல போய் அமர்ந்தார். அன்பு ஜனமே, எல்லோரும் பார்க்கும்படி நிராகரித்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், அவரை அவமானப்படுத்தினவர்கள், கஷ்டப்படுத்தினவங்க எல்லாருமே அவரை பார்க்கும்படி அவருடைய வாழ்க்கை உயர்ந்த இடத்துல போய் அவர் உட்காரும்படி அந்த வார்த்தை அவரை கொண்டு சென்றது. இன்றைக்கும் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட சோதனைகள் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் இருந்தது, கிடைத்தது, தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் கிடைத்தது. ஆனால் வாழ்வின் பாதையெல்லாம் யோசேப்பு அனுபவிக்கிறது போல துரோகம், ஏமாற்றம், பஞ்சம், வறுமை, கஷ்டம், இன்றைக்கு பழி சொற்கள், இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனுக்குள்ள உண்மையுள்ள பிள்ளைகளாக இருப்பீர்களே. ஆனால் இந்த பாதையின் முடிவு உங்கள் தரிசனம் அது நிறைவேற்றப்படுகிற பாதையாக இருக்கும். இந்த பாதையின் முடிவு சமாதானமாக இருக்கும். இந்த பாதையின் முடிவு கானானாக இருக்கும். இந்த பாதையின் முடிவு நிச்சயமாக சாட்சியிலே கொண்டு நிலைநிறுத்துகிற அனுபவமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதீங்க. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நமக்கு சொன்னது போல, நான் நீ சொன்னதை செய்யும்பொழுதும் கைவிட மாட்டேன், நீ ஆகையினால் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று தவறாக உன்னுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நடப்பேன் என்று உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். காத்திருங்கள், பொறுத்திருங்கள், சகித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக
நீங்களும் ஒரு யோசேப்பை போல யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வந்தார். அதே போல தேவன் நமக்கும் செய்து முடிப்பார், சாட்சியாக நிறுத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தை, சொன்னதை செய்யுமளும் உன்னை கைவிட மாட்டேன், உன் கூட இருப்பேன் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பலவிதமான ஏமாற்றங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் வந்தது. அவருக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமான பலவிதமான தந்திரங்கள் செயலாக்கப்பட்டது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான ஏமாற்றங்கள், துரோகங்கள், வீண் பழிகள் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகளுமே உறுதியாய் பற்றி கொண்டு உங்க வார்த்தையின்படி வாழ்வின் பாதை அமைத்து கொண்டதால் ஜெயத்தையும் அப்பா வெற்றியையும் பெற்றுக்கொண்டார்கள். உங்க வார்த்தை அவங்க வாழ்க்கையில் நடந்தது அப்பா. அதே போல இன்றைக்கும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கவில்லையே, நாங்கள் இன்றைக்கும் வேதனையில் இருக்கிறோமே என்று சொல்லி துக்கித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா வேதனைகளை மாற்றி, சஞ்சலங்களை நீக்கி, அப்பா தோல்விகளை நீக்கி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் கிரியைகளை செய்வீராக. எல்லா விதமான துன்பங்கள், சஞ்சலங்கள் விரைந்தோடி போகட்டும். கர்த்தருடைய வழி நடத்துகிற கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிற இரக்கங்களுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.